ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு 6th to 10th சோஷியல் சயின்ஸ் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது? விடை 12. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது? விடை தீபத். ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை தீவுக்கூட்டம். உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எது? விடை முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். மிக குறைந்த மழைப்பொழிவை பெறும் பகுதி? விடை பாலைவன பிரதேசம். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? விடை ரூப அல் காலி பாலைவனம். இந்த பாலைவனம் சவுதி அரேபியாவில் தென்கிழக்கு பகுதியில் உள்ளது. அங்கோர்வாட் என்ற உலக பாரம்பரிய தலம் யாரால் கட்டப்பட்டது? விடை 2ஆம் சூரியவர்மன். எந்த நாட்டின் 25% நிலப்பரப்பு கடல் மட்டத்திற்கு கீழே காணப்படுகிறது? விடை நெதர்லாந்து. கருங்காடுகளின் கருமை நிறத்திற்கு காரணம் என்ன? விடை அத்தி மற்றும் பைன் மரங்கள். அத்தி மற்றும் பைன் மரங்கள் கருத்த நிறமுடையது மற்றும் செழித்து வளரும் தன்மை கொண்டவை. மேட்டர்ஹார்ன் மலையின் உயரம் என்ன? விடை 4478 மீட்டர். ஆல்ப்ஸ் மலைத்தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை காலநிலை பிரிப்பான் என்று அழைக்கப்படுகிறது. விண்மீன்கள் வானின் மேற்புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சின் தனக்குத்தானே சுற்றி கொள்வதாக விளங்குகிறது என்று கூறியவர் யார்? விடை முதலாம் ஆரியபட்டர். நூல் ஆரியபட்டா சித்தாந்தம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? விடை கிரேக்கம். மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படுவது எது? விடை தீபத். தீபத்தின் நிலவும் கடும் குளிரின் காரணமாகவும் நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதாலும் 3ஆம் பருவம் என அழைக்கப்படுகிறது. மிகப்பெரிய தீவுக்கூட்டம் எது? விடை இந்தோனேஷியா. முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? விடை யாங்சி ஆறு. இது சீனாவில் உள்ளது. ஆசியாவில் எத்தனை வகையான பாலைவனங்கள் உள்ளன? விடை 2. வெப்ப பாலைவனம் மற்றும் குளிர் பாலைவனம். பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம் எந்த நாட்டு மக்களால் மேற்கொள்ளப்பட்டது? விடை இப்ஹவுஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால் 2000 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. 2ஆம் சூரியவர்மனால் அங்கோர்வாட் பாரம்பரிய தலம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? விடை கிபி 1100ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. அங்கோர்வாட் பாரம்பரிய தலம் கம்போடியாவில் உள்ளது. பியாட் என்பதன் அர்த்தம் என்ன? விடை பிளவுபட்ட கடற்கரை. செங்குத்தான பாறைகளின் இடையே உள்ள குறுகிய ஆழமான கடற்கரை பிளவுபட்ட கடற்கரை என அழைக்கப்படுகிறது. பிரமிடு வடிவத்தில் காணப்படும் மெட்டர்ஹார்ன் மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? விடை சுவிட்சர்லாந்து. மத்திய தரைக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக இருப்பது எது? விடை ஆல்ப்ஸ் மலைத்தொடர். புவி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? விடை 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யார்?
விடை ஆபிரகாம் லிங்கன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.